வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடைவதற்கான களத்தை எட்டும். பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து எனக்கு கொடுத்த ஆதரவு இன்று வரை நான் வியந்து போய் நிற்கிறேன். மலையளவு பங்கீட்டாளர்கள், யாருமே நினைத்து பார்க்காத வரவேற்பை எனக்கு கொடுத்தீர்கள். உண்மையிலே இன்று வரை நான் வியந்து போய் நிற்கின்றேன். ஆனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை குறித்து நான் காணொலிகளில் பேசியிருக்கிறேன். தற்பொழுது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை ஆரம்பித்திருக்கிறேன். நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. எனவேதான் தினமும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். பகிர்ந்தளியுங்கள் என்று. நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சூழலில் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறான் என்கின்ற ஒற்றை இலக்கோடாவது என்னுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். இன்று தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக அல்லது அனைவராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருப்பது திருவண்ணாமலையில் நடந்த அந்த நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவில் நாம் இழந்திருக்கக்கூடிய உயிர்கள், இப்பொழுது அந்த நிலச்சரிவை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள், இவைகள் அனைத்துமே மனதை மிகவுமே ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இதற்கான அந்த நிலச்சரிவில் ஏற்பட்ட சிக்கியிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்த விடயங்களை குறித்த செய்திகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் சார்ந்த அமைச்சர்கள் போன்றவர்கள் அங்கு சென்று அந்த பணிகளை துரிதப்படுத்திய விடயங்களை குறித்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே வேளையில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் மீது சேறு அள்ளி வீசப்பட்ட நிகழ்வுகளும் இன்னொரு புறத்தில் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியதிருக்கிறது. எப்பொழுதுமே விழுப்புரம் மாவட்டம் என்கின்ற பொழுது பொன்முடி அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துரைமுருகன் அவர்கள், பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் அசைக்க முடியாத தூண்கள் என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் மக்கள் மன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கு எதிராக பல காலகட்டங்களில் விமர்சனங்கள் உண்டு. ஒவ்வொரு தேர்தலிலும் அவருக்கு இடம் அளிக்கக்கூடிய அந்த சூழலிலெல்லாம் விமர்சனங்கள் தலை தூக்குவது வாடிக்கை. இம்முறை அவர் சென்றிருந்த கூட்டத்தில் இளைஞர்கள் கொண்டிருந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவருடைய உடையின் மீது சேரை அள்ளி வீசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை பார்க்க முடிகின்றது. அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பிடுகின்றது, ஏதோ ஒரு கோபத்தில் இளைஞர்கள் இப்படி செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக மக்கள் ஒரு கொதிப்பு நிலையில் பொன்முடி அவர்கள் மீது இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி திருவண்ணாமலையில் நடந்த அந்த துயரத்தை நாம் அனைவருமே மனதிற்குள் ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைவருமே அது சார்ந்த செய்திகளை தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை சார்ந்தவர்கள் அறிக்கைகளை வெளியிட்டுவிட்டு அமைதியாகிவிட்டார்கள். அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய உயிர்களுக்கு நாங்கள் இழந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்கின்ற அறிக்கைகளை பதிவிட்டு அமைதியாகிவிட்டார்கள். ஏறக்குறைய விஜய் அவர்கள் கூட அதைத்தான் செய்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுதும், அவர் மாநாட்டில் நடத்தி அந்த மாநாட்டில் பேசிய பொழுதும் அவரிடம் இருந்த அந்த ஒரு வீரம், அவருடைய பேச்சிலே கொந்தளித்த அந்த ஆக்ரோஷம், இவைகளெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது. ஆனால் அதன் பின்பு அந்த கட்சி பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது. விஜய் அவர்கள் எங்காவது சுற்றுப்பயணம் செய்தாரா? மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசினாரா என்றால் இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறிய காலகட்டத்தில் இருந்து தற்பொழுது வரை எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் அறிக்கைகளை விட்டுவிட்டு மட்டும் அமைதியாகி விடுகின்றன. ஆனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய விடயங்கள் இன்று வரை யாராலும் பேசப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இன்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குழாய் மூலம் எரிவாயுவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது விவசாயிகள் அதை எதிர்த்தார்கள். முதலில் விவசாயிகளுக்கு அது தெரியவில்லை. ஏதோ ஒரு தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள் என்று தான் நினைத்தார்கள். அதன் பின்புதான் விவசாயிகளுக்கு தெரிந்தது அது எரிவாயுவை கொண்டு செல்கிறார்கள் என்று. அந்த எரிவாயுவை கொண்டு செல்கின்றவர்கள் அதாவது அந்த விவசாயிகளுக்கான ஒரு சட்டத்திட்டத்தை வரையறுத்தார்கள். இந்த எரிவாயு எந்த நிலத்தோடு செல்கின்றதோ அந்த நிலத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரரான அந்த விவசாயியை தண்டிக்கப்பட வேண்டும், அவருக்கு மரண தண்டனை வரை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அவர்கள் அந்த குழாய் கொண்டு போகிற விடயத்தில் வைத்திருந்தார்கள். அதை படித்த பொழுதுதான் விவசாயிகளுக்கே இப்படி ஒரு சட்டத்தை வைத்து இவர்கள் நம் நிலத்தின் வழியாக குழாய்களை கொண்டு செல்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் எந்த அரசாங்கமுமே பொதுமக்களை மையப்படுத்திய களத்திற்கு அவர்கள் முனைப்பு கொடுக்கவில்லை என்பதைத்தான் நம்மால் புரிய முடிகின்றது. விஜய் அவர்கள் கூட தூத்துக்குடிக்கு, அதாவது முன்பு அங்கு 2023ஆம் ஆண்டு அங்கு மழையினால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு அறிக்கையை மட்டுமே வெளியிட்டுவிட்டு அமைதியாக இருந்த விஜய் அவர்கள் அதன் பின்பு 1 மாதம் கழித்து அங்கு போய் நிவாரண பொதிகளை கொடுத்து விட்டு வந்தார். அப்படி என்றால் மக்கள் பாதிக்கப்பட்டு அனைத்துமே அவர்கள் முடிந்த பின்பு ஒரு விசாரிப்புக்கு சென்றது போல விஜய் அவர்கள் சென்றார் என்பதுதான் அப்பொழுது உள்ள குற்றச்சாட்டு. தற்பொழுது கூட இந்த திருவண்ணாமலையில் நடந்த விடயத்தில் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் கூட என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களை மீட்டெடுப்பதற்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவதற்கும் முனைப்பு காட்ட வேண்டும் என்கின்ற எந்த செய்தியும் அவர் குறிப்பிடவில்லை. அவரை பொறுத்த மட்டில் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார் என்கின்ற விமர்சனம் வருகிறது. இனி 1 மாதம் கழித்து அவர் திருவண்ணாமலைக்கு செல்வார், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்ப்பார், ஒரு புகைப்படம் எடுப்பார், ஒரு சில நிவாரணங்களை கொடுப்பார், வந்து விடுவார் என்கின்ற விமர்சனங்கள் வருகின்றன. இப்படிப்பட்டவர்கள் தான் தமிழகத்தில் அடுத்த ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்று அறைகூவல் விட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் மக்கள் படுகின்ற துயர்களை துடைக்கக்கூடிய களத்தில் அவர் நேரடியாக இறங்க வேண்டும் என்பதுதான் பதிவு. 1953ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் சென்னையில் ஒரு பெரும் மழையினால் பெரும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அந்த சூழலில் சொற்ப உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறது. அதுவும் குறிப்பாக சிவாஜி கணேசன் போன்ற நடிகர்களை வைத்து வீதி வீதியாக நாடகங்கள் போட்டு அந்த நாடகங்களில் கிடைத்த நிதி மூலம் அந்த மக்களுக்கு நிதி செய்யக்கூடிய அல்லது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறது. அதுதான் காங்கிரஸை புறந்தள்ளுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முதலாக அமைத்த படி என்று கூட குறிப்பிடலாம். எப்பொழுதுமே மக்கள் சார்ந்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய கட்சிதான் முதன்மையான களத்தை எட்டும். விஜய் அவர்கள் அறிக்கையோடு பனையூரில் நின்றுவிட்டால் மக்கள் சார்ந்த விடயங்களில் விஜய் புறந்தள்ளப்பட்டு விடுவார், அவருடைய ஆட்சி கனவு தகர்ந்துவிடும் என்கின்ற கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறார்கள். ஏறக்குறைய இதுதான் உண்மையாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. விஜய் அவர்கள் ஒரு சரியான எதிர்க்கட்சி போல செயல்பட்டால்தான் மக்கள் மன்றத்தில் அவருக்கான ஒரு களம் அமையும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.